மற்றவங்கள பற்றி யோசிக்காத, ஏன்னா மற்றவங்க உன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீ கேட்டு நீ வந்து உன்னோட லைஃப்பை நீ மாற்றிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்க. அது இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் நீ பண்ணிகிட்டே இரு. லைஃப் வந்து ரொம்ப சின்னது. பாசிட்டிவாகவே இருங்க. ஏன்னா அந்த பாசிட்டிவ் தாட்ஸே வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம், அதுக்காக நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகாமல் அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு ஒரு இன்னும் நல்ல விஷயத்துக்காக அது நடக்காமல் போயிருக்கு அப்படின்னு மைண்ட் செட்டில் ஆகிட்டு நம்ம உழைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். கஷ்டமா இருக்கும். காலைல எந்திரிச்சோடனே அப்படியே திரும்ப பெட்ல படுத்துக்கலாம்னு தோணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கிறதா அப்படியே நெட்டி முறித்து திரும்பவும் சோம்பல் முறித்து படுக்கையிலேயே படுத்துக் கொண்டிருக்கலாம் என்று தோணும். பட்டு எந்திரிச்சிரு, அவ்வளவுதான். 1 2 3 4 5 அவ்வளவு எந்திரிச்சு புஷ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க புஷ் பண்ணலாம், உலகம் புஷ் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகம் கிடைச்சிருக்கு, உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்க முடியாது. நீங்க ஆட்டுமந்தி தூக்கம் உங்களை யாராவது புஷ் பண்ணிட்டே இருக்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் புஷ் பண்ணலாம், பேரண்ட்ஸ் புஷ் பண்ணலாம், எதிர்காலத்தில் யாரும் புஷ் பண்ண போறா? நீங்க தான் உங்களை நடத்திக்கிட்டே போகணும். ரைட்டா?